சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு படத்துடைய பிரேக்கின் போதுமே இமயமலைக்கு செல்வதை வழக்கமாக வச்சிருந்தார். கடைசியாக அவர் நடிப்புல கூலி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வசூல் சாதனையுமே படைச்சது. படத்திற்கு ஒரு சில நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்தாலுமே ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே கவரும்படி இந்த படத்தை எடுத்திருந்தார் லோகேஷ் அவர்கள். அடுத்தடுத்து லோகேஷுடன் இணைய வேண்டும் அப்படின்னு ஒரு டாக் போய்கொண்டிருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூலி திரைப்படத்தை முடித்த உடனேயே அவருடைய அடுத்த படமான ஜெயிலர் 2 படத்துல ஜாயின் பண்ணிட்டார். இடையில எந்த ஒரு பிரேக்குமே எடுக்கல, இமயமலைக்கும் செல்லல. இந்த நிலையில ஜெயிலர் 2 திரைப்படம் கிட்டத்தட்ட 80% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சா. ஓவராலா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய அனைத்து காட்சிகளுமே முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. ஜெயிலர் 1ஆம் பாகத்துல சூப்பர் ஸ்டாருடன் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரீப் அப்படின்னு பல முன்னணி பிரபலங்களுமே நடிச்சிருப்பாங்க. அதே போல ஜெயிலர் 2 திரைப்படத்திலுமே பல முக்கிய பிரபலங்கள் இணைச்சிருக்காங்களாம். இந்த பிரபலங்களுக்கான காட்சிகள் தான் தற்போது பேலன்ஸுமே இருக்கா. ஆகையால சூப்பர் ஸ்டாருடைய காட்சிகள் நிறைவு பெற்று விட்டதாக சொல்லப்படுது. இதனால பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுமே தற்போது இமயமலைக்கு சென்றிருந்தார். அங்கு புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜெயிலர் 2 திரைப்படம் பற்றி முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா வர தீபாவளி தினத்தன்று ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாக இருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. இதற்கான அறிவிப்பு இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியாகலாம். அதுவுமே ஒரு ப்ரோமோவுடன் பக்கா மாசாக வெளியாகலாம் அப்படின்ற தகவல் தலைவர் ரசிகர்களை மேலுமே குஷிப்படுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.